Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை உயர்நீதிமன்றம் எதிரே வழக்கறிஞர் மீது விசிகாவினர் தாக்குதல் நடத்திய சம்பவத்தில் இரு தரப்பினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வணக்கம் வினோத், மேற்கண்ட செய்தி குறித்த விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம் பராசக்தி. கடந்த 7ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் வளாகம் முன்பு திருமாவளவன் கார் சென்றபோது வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி என்பவர் இருசக்கர வாகனத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த சம்பவத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் தரப்பினர் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி என்பவரை கொடூரமான முறையில் தாக்கிய வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. விசிக தலைவர் திருமாவளவன் தரப்பில் இருந்த பார்வேந்தன் என்ற வழக்கறிஞர் அளித்த புகாரின் அடிப்படையில் ராஜீவ்காந்தி என்ற வழக்கறிஞர் மீது 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யாரேனும் தவறாக தடுத்து நிறுத்துதல், குற்றவியல் மிரட்டல், அமைதியை சீர்குலைக்கும் நோக்கில் அவமதிப்பு உள்ளிட்ட 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி தன்னை தாக்கியதாக விசிகாவினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அளித்த புகாரின் அடிப்படையில் அடையாளம் தெரியாத விசிக நபர்கள் மீது 2 பிரிவின் கீழ் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆபாசமாக பேசுதல் உள்ளிட்ட 2 பிரிவின் கீழ் அடையாளம் தெரியாத நபர்கள் மீது விசிகாவினர் மீது வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. பராசக்தி. தகவலுக்கு நன்றி வினோத். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.